இப்போ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்ப்போம். ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன, ட்ரையல் பேலன்ஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு கம்பெனியில் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட அக்கௌண்டிங் இயர் ஜனவரி டு டிசம்பரோ இல்லாட்டி ஏப்ரல் டு மார்ச்சோ இருந்துச்சுன்னா இயர் எண்டில் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து ஒரே டைமில் ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்காந்துருந்தா டைம் ரொம்ப எடுத்தோம். அந்த டைமில் உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லா அக்கௌண்ட்ஸும் போட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு அக்கௌண்டிங் இயரில் இடையிலேயே, அதாவது அக்கௌண்டிங் இயர் முடிகிறதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியோ நடந்த டிரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட அக்கௌண்டிங் இயர் ஜனவரி டு டிசம்பர்னா ஒரு செப்டம்பர் மாதம், ஜனவரியிலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷனை நம்ம வந்து என்ன செய்வோம்னா அக்கௌண்ட்டாக எழுதி ப்ரிப்பேர் பண்ணி டேலி பண்ணி வைப்போம். அந்த டேலி பண்ணி வைக்கிறது தான் ட்ரையல் பேலன்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, ட்ரையல் பேலன்ஸில் வந்து இடையில சொருக முடியாது. அதுக்கு பதிலாக அதை என்ன செய்வோம், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்போம். நம்ம இந்த ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன பர்பஸ்க்காகனா, பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸியாக ஆக்குறதுக்காக முன்கூட்டியே நம்ம வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எப்படி பேலன்ஸ் ஷீட்டு அசெட் சைடும் லைபிலிட்டி சைடும் டேலி ஆகுதோ அதே மாதிரி இதுலேயும் டெபிட் கிரெடிட் ரெண்டு சைடு டேலி ஆகும். இந்த பர்பஸ்க்கு தான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதாவது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஈஸியாக பிஃபோராகவே என்ன செய்கிறோன்னா அதுக்கான டிரான்சாக்ஷனை முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பார்ப்போம். இப்போ ட்ரையல் பேலன்ஸில் இங்கே அக்கௌண்டிங் டைட்டில் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல், டிராயிங், மிஷினரி, இந்த மாதிரி எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி அதுக்கான அமௌண்ட் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த இதில் இருக்கிறதுல வந்து நம்ம சில இதை எடுத்துகிட்டு டெபிட் சைட் போடணும், கிரெடிட் சைட் போடணும். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எதெல்லாம் டெபிட்டில் வரும், எதெல்லாம் கிரெடிட்டில் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கான ஃபார்மெட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த ட்ரையல் பேலன்ஸ் ஃபார்மெட்டை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் வந்து என்னங்கிறத எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரையல் பேலன்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி தான் எழுதிக்கணும். இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கில் எழுதணும். டெபிட் சைட், கிரெடிட் சைடுன்னு வரும். அதாவது எது எதெல்லாம் டெபிட் சைடில் போடணும், எது எதெல்லாம் கிரெடிட் சைடில் போடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதாவது டெபிட் சைடில் எப்போதுமே பர்ச்சேஸ், அதாவது கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அது டெபிட்டில் தான் வரும். டெபிட்டை தவிர வேறு எங்கேயுமே வராது. அதே நேரத்தில் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருந்தாலும் அது டெபிட் சைடில் தான் போடணும். அதே மாதிரி கம்பெனியில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கோ, அதாவது ரெண்ட்டு கொடுக்குறது, வேஜஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி கம்பெனிக்கு எதெல்லாம் எக்ஸ்பென்சஸோ எல்லா எக்ஸ்பென்சஸும் டெபிட் தான் வருமே தவிர எக்காரணத்தை கொண்டு கிரெடிட்டில் போகாது. அதே மாதிரி லாஸ், கம்பெனிக்கு ஏற்படக்கூடிய லாஸும் டெபிட்டில் தான் வரும். அதே மாதிரி அசெட்டில் வந்து கரண்ட் அசெட், ஃபிக்ஸட் அசெட், ஃபிக்டிசியஸ் அசெட் அப்படின்னு இருக்கு. அதாவது டேஞ்சபிள் அசெட், இன்டேஞ்சபிள் அசெட்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா டெபிட்டில் தான் வரும். அதாவது எல்லா வகையான அசெட்டும் ட்ரையல் பேலன்ஸில் டெபிட்டில் தான் போடணும். எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இருந்தாலும் அது டெபிட்டில் தான் போடணும். சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்டில் தான் போடணும். பர்ச்சேஸ் டெபிட்டில் தான் போடணும். இங்கே பர்ச்சேஸ் டெபிட்டில் வந்தால் சேல்ஸுங்கிறது கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும், கிரெடிட்டில் தான் போட முடியும். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்டில் காட்டுனுச்சுன்னா ட்ரையல் பேலன்ஸில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் போடணும். எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் போடணும், எக்ஸ்பென்சஸும் லாஸும். அதே மாதிரி இன்கமும் கெயினும் கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும், கிரெடிட்டில் தான் போடணும். அதே மாதிரி அசெட் டெபிட்டில் இருந்துச்சுன்னா லயபிலிட்டிஸ் வந்து கிரெடிட்டில் தான் போடணும் ட்ரையல் பேலன்ஸில். அதே மாதிரி கேபிட்டல் கம்பல்சரி கிரெடிட்டில் தான் இருக்கும். இதுவும் ஒன்றாவது லயபிலிட்டிஸில் தான் வரும். அதனால் கிரெடிட் சைடில் ட்ரையல் பேலன்ஸில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன், லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெபிட்டில் என்னென்ன ட்ரையல் பேலன்ஸில் போடணுங்கிறத லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நல்லா இன்னொருத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. பர்ச்சேஸ் டெபிட்டில் இருந்துச்சுன்னா சேல்ஸ் கிரெடிட்டில் வரும், சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட்டில் வரும். அதே நேரத்தில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அதுக்கு ஆப்போசிட்டாக கிரெடிட்டில் வந்துடும். எக்ஸ்பென்சஸ் எப்போதுமே டெபிட் தான், எக்ஸ்பென்சஸும் லாஸும் டெபிட் தான் காட்டும். அதே மாதிரி இன்கம் அண்ட் கெயினும் கிரெடிட் தான் வரும். அதே மாதிரி ஆல் அசெட்டில் என்ன எல்லா வகையான அசெட்டும் டெபிட்டில் தான் வரும். அதே மாதிரி எல்லா வகையான லயபிலிட்டிஸும் கிரெடிட்டில் தான் வரும்.
கேபிட்டல் கிரெடிட்டில் வரும். இதுதான் ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸ் போட போகிறோம். இந்த ட்ரையல் பேலன்ஸில் கேபிட்டல், எல்லா லயபிலிட்டிஸ், அசெட், எக்ஸ்பென்சஸ், லாசஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன் எல்லாமே வந்து ஒன்றாவே கொடுத்துருக்கான். நம்ம இதை எடுத்து தனித்தனியாக பிரித்து போட போகிறோம். இது எது எதெல்லாம் டெபிட்டில் வரும், எது எதெல்லாம் கிரெடிட்டில் வரும் அப்படின்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் இருக்குது, 1 lakh rupees இருக்குது. இந்த கேபிட்டலை வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸில் எங்கே போடுறோம் அப்படின்னா, ஃபார்மெட்டில் பாருங்கள், கிரெடிட் பேலன்ஸ் தான் கேபிட்டல் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். அதனால பர்டிகுலர் அப்படின்னு போட்டு ட்ரையல் பேலன்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் வந்து டேட் காலம், பர்டிகுலர் காலம், டெபிட் காலம், கிரெடிட் காலம் போட்டுட்டு இந்த பர்டிகுலரில் கேபிட்டல்னு போட்டுட்டு கேபிட்டலுக்கான அமௌண்ட் இந்த 1 lakh rupees இருக்குல்ல, இந்த 1 lakh rupees-ஐ கிரெடிட் சைடில் போடணும். ஏன்னா கேபிட்டல்ங்கிறது என்ன சொன்னேன், கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். அதனால கிரெடிட்டில் அந்த அமௌண்ட்டை போடணும். அடுத்து டிராயிங்ஸ் 16,000. டிராயிங்ஸ்னால் என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ், அதாவது ஓனர் வந்து தன்னோட சொந்த செலவுக்காக கம்பெனிலேருந்து எடுக்கிறது டிராயிங்ஸு. அப்போ அது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒன்றாவது எக்ஸ்பென்சஸ். அந்த டிராயிங்ஸ் வந்து எங்கே போடணும்னா பர்டிகுலர்னு டிராயிங்ஸில் போட்டுட்டு அமௌண்ட்டை வந்து 16,000 டெபிட் காலத்தில் போடணும். ஏன்னா இது எந்த இதில் வரும்னா டெபிட்ஸில் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்ங்கிற ஹெட்டிங்கில் வரும். ஏன்னா டிராயிங்ஸ் எடுத்தோன்னா கம்பெனிக்கு லாஸ் தானே, ஓனர் பணம் எடுத்துகிட்டு போனால் கம்பெனிலேருந்து. அதனால அது எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸில் வரும். இது ரெண்டுமே எங்கே காட்டணும்னா டெபிட்டில் காட்டுறதுனால அந்த அமௌண்ட்டை டிராயிங்ஸ்ன்னு போட்டுட்டு 16,000 டெபிட்டில் போடணும். நெக்ஸ்ட் மிஷினரி 20,000 இருக்கு. இந்த மிஷினரி வந்து அசெட்டில் வரும். அசெட் எல்லாமே எந்த பேலன்ஸ் காட்டும்னா எல்லா வகையான அசெட்டும் டெபிட் பேலன்ஸ் காட்டும்னு சொல்லியிருக்கேன். அதனால பர்டிகுலரில் மிஷினரின்னு போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட்டை நம்ம எங்கே போடணும் அப்படின்னா 20,000 டெபிட்டில் போடணும். அடுத்து சேல்ஸ் 2 lakhs இருக்குது. அந்த சேல்ஸ் எப்போதுமே வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். இப்போ சேல்ஸில் வந்து எங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் போட்டிருக்கேன். அப்போ சேல்ஸ்னு பர்டிகுலரில் போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட்ஸ் 2 lakhs-ஐ கிரெடிட்டில் போட்டுடணும். பர்ச்சேஸ் 2,10,000 இருக்குது. பர்ச்சேஸ் எப்போதுமே எந்த பேலன்ஸ் காட்டும்னா டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் ட்ரையல் பேலன்ஸில். அதனால் பர்ச்சேஸ்னு பர்டிகுலரில் போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து 2,10,000 டெபிட்டில் போடணும். சேல்ஸ் ரிட்டர்ன் 20,000 இருக்குது. இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் எப்போதுமே டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டுட்டு பர்டிகுலர்ஸில் 20,000 டெபிட்டில் போடணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 30,000 இருக்குது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் எப்போதுமே என்ன பேலன்ஸ் காட்டும்னா சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் பேலன்ஸ் காட்டுனா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பர்டிகுலர்ஸ் போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட்டை கிரெடிட்டில் போட்டுடணும் 30,000. வேஜஸ் 40,000 இருக்குது. வேஜஸ்ங்கிறது ஒன்றாவது எக்ஸ்பென்சஸில் வரும். எக்ஸ்பென்சஸ் என்ன பேலன்ஸ் காட்டும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் எப்போதுமே டெபிட்டில் தான் வரும். அதனால் வேஜஸ்னு பர்டிகுலரில் போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட்டை ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் காலத்தில் போட்டுடணும். குட்வில் 60,000 இருக்குது. குட்வில் அப்படிங்கிறது அசெட்டில் வரும். தட் இஸ் மீன்ஸ் ஃபிக்டிசியஸ் அசெட், கண்ணுக்கு புலனாகாத சொத்து, தொட்டு உணர முடியாத சொத்துன்னு சொல்லுவோம். அப்போ அந்த குட்வில்ங்கிறது நம்ம வந்து பர்டிகுலர்ஸில் போட்டுட்டு அதுக்கான அமௌண்ட்டை வந்து ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் காலத்தில் போட்டுடணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 15,000. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுனா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா நம்மளுக்கு அது ஒரு இன்கம். அப்போ அந்த இன்கம் எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட்டில் வரும். இன்கம் அண்ட் கெயினில் இந்த ஹெட்டிங்கில் வரும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு பர்டிகுலரில் போட்டுட்டு அந்த 15,000-ஐ கிரெடிட் காலத்தில் போட்டுடணும் ட்ரையல் பேலன்ஸில். டிஸ்கவுண்ட் அலௌட் அப்படிங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனி வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குது, டெட்டாஸ்க்கு கொடுக்குது. அப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லாஸ். அப்போ லாஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னா நான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் ஃபார்மெட்டில் பாருங்கள், எக்ஸ்பென்சஸும் லாஸும் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும். அதனால டிஸ்கவுண்ட் அலௌடு அப்படிங்கிறது ஒன்றாவது லாஸுங்கிறதுனால பர்டிகுலரில் டிஸ்கவுண்ட் அலௌடுன்னு போட்டுட்டு அந்த 6,000-ஐ டெபிட் காலத்தில் நம்ம போட்டுடணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் 22,000. பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக பேங்க்லேருந்து வாங்குறது. இது யாருன்னா பிஸ்னஸ் மேனுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து பேங்க்கு கொடுப்பான். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு அது ஒரு வகையில் வந்து கடன் வாங்குற மாதிரி தான். ஷார்ட் டேர்ம், அதாவது பேங்க்லேருந்து லோன் கடன் வாங்குற மாதிரி தான்.
இமிடியேட்டாக அதை வந்து நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது அக்கௌண்ட்டில் 1 lakh rupees இருந்துச்சுன்னா தேவைப்படுது 1,25,000 இமிடியேட்டாக தேவைப்படுதுன்னா பேங்க் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு செஞ்சு கொடுக்கும். இது எல்லாராலையும் செய்ய முடியாது, பிஸ்னஸ்மேனுக்காக மட்டும் இந்த இது உண்டு. அப்போ அந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது லயபிலிட்டிஸில் வரும். ஏன்னா அதை நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால லயபிலிட்டிஸில் வரும். இந்த லயபிலிட்டிஸ்லாம் எங்கே வருதுன்னா கிரெடிட்டில் வருது. அப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து 22,000 வந்து நம்ம கிரெடிட்டில் போடணும். பேங்க் லோன், பேங்க்கில் வந்து நம்ம லோன் வாங்குகிறோம். அந்த பேங்க் லோன் வாங்கினா 90,000 rupeesக்கு இங்கே லோன் வாங்கியிருக்கான். அந்த பேங்க் லோனுங்கிறது எதில் வரும்னா கிரெடிட்டில் தான் வரும், லயபிலிட்டிஸில் வரும். அப்போ அந்த பேங்க் லோனுங்கிறத பர்டிகுலர்ஸ் காலத்தில் போட்டுட்டு அமௌண்ட்டை வந்து கிரெடிட் காலத்தில் போடணும். டெட்டாஸ், டெட்டாஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கு வந்து கடன் வாங்கியிருக்காங்க, கடனாளிகள்னு பேர். நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க. இந்த கணக்கில் வந்து நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க நாத்து அண்டு ரூபா, நாத்து 55,000, ரூபா 20,000 அப்படின்னு இருக்குது. இந்த டெட்டாஸ் அப்படிங்கிறது எதில் வரும்னா கரண்ட் அசெட்டில் வரும். இது ஆல் அசெட்டில் இந்த கரண்ட் அசெட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனை நம்ம திருப்பி கொடுக்கணுன்றனால அவங்க கரண்ட் அசெட்டில் வருவாங்க. அப்போ டெட்டாஸ்ன்னு போட்டு நாத்து 55,000 டெபிட் காலத்துலேயும் ரூபா 20,000 டெபிட் காலத்துலேயும் போடணும், இவங்க கரண்ட் அசெட்டில் வர்றதுனால. அடுத்தது கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ் இதில் வந்து ரீனா 35,000, கணேஷ் 25,000 இருக்காங்க. நம்ம இவங்ககிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கோம், ரீனா கிட்டேருந்து 35,000க்கும் கணேஷ்கிட்டேருந்து 25,000க்கும் வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு கடன் கொடுக்கணும். கிரெடிட்டாஸ் அப்படின்னா என்னன்னா லயபிலிட்டிஸில் வரும். தமிழில் வந்து கிரெடிட்டாஸ்னால் கடனீந்தோர்னு அர்த்தம். அப்போ லயபிலிட்டிஸில் வரும், கரண்ட் லயபிலிட்டிஸில் வரும். இப்போ ரீனா 35,000 அப்படின்னு பர்டிகுலரில் போட்டுட்டு 35,000 அமௌண்ட்டை வந்து கிரெடிட்டில் போடணும். கணேஷ்க்கு வந்து 25,000 கிரெடிட்டில் போடணும். ஏன்னா இவங்க லயபிலிட்டிஸ் நம்ம வந்து லயபிலிட்டிஸில் வர்றதுனால நம்ம வந்து கிரெடிட்டாஸுக்கு வந்து நம்ம கடன் பட்டிருக்கோம், அதனால அந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட்டில் போடணும். கேஷ் 54,000. கேஷுங்கிறது கரண்ட் அசெட்டில் வரும். அசெட்டு எல்லாம் டெபிட் பேலன்ஸ் காட்டுறதுனால கேஷ் அமௌண்ட்டை டெபிட் காலத்தில் போடணும் ட்ரையல் பேலன்ஸில். அடுத்தது ஸ்டாக் 16,000. ஸ்டாக்குங்கிறதும் கரண்ட் அசெட்டில் வரும், கரண்ட் அசெட்டில் வரும். அசெட்டு இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஸ்டாக்குன்னு போட்டுட்டு அந்த அமௌண்ட்டையும் 16,000ஐயும் டெபிட் காலத்தில் போடணும். இப்போ டோட்டல் பண்ணும்போது டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வந்தால் தான் நம்ம போட்டிருக்கிற ட்ரையல் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ டெபிட் சைடில் வந்து நம்ம டோட்டல் பண்ணும்போது 5,17,000 வருது. அதே மாதிரி கிரெடிட் சைட்லையும் நம்ம டோட்டல் பண்ணும்போது 5,17,000 இருக்குது. இப்போ நம்ம போட்டிருக்கிற ட்ரையல் பேலன்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம், ஏன்னா டெபிட் கிரெடிட் ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கு. ட்ரையல் பேலன்ஸ் ஓவர்.